சத்தியமங்கலம் பகுதியில சரக்கு வாகனத்து மேல அடுத்தடுத்து 2 கார்கள் மோதின விபத்துல 3 கல்லூரி மாணவர்கள் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. கல்லூரி விடுமுறை அப்படின்றதுனால 10 மாணவர்கள் ஆசனூர் பகுதிக்கு நேரத்தை சந்தோஷமா கழிக்க போன நிலையில இப்படி ஒரு விபரீத சம்பவம் நிகழ்ந்திருக்கு. கர்நாடக மாநிலத்திலிருந்து தக்காளி சரக்கு ஏத்திட்டு ஒரு பிக்கப் வாகனம் சத்தியமங்கலம் மைசூர் சாலையில வந்துட்டு இருந்திருக்கு. அப்போ ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்திருக்கக்கூடிய புதுவடவள்ளி முருகன் கோயில் பகுதியில வந்துட்டு இருக்கும் போதுதான் சத்தியமங்கலத்திலிருந்து பண்ணாரி நோக்கி வந்த ஒரு கார் வளைவுல திரும்பும் போது அந்த சரக்கு வாகனத்து மேல மோதி விபத்துக்குள்ளானதா கூறப்படுது. அப்போ பின்னாடி வந்த இன்னொரு காரும் இந்த கார் மேல மோதி விபத்துக்குள்ளாகி இருந்திருக்கு. கார்ல பயணம் செஞ்ச 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்ததா சொல்லப்படுது. மேலும் ஒரு நபர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியிலேயே பரிதாபமா உயிரிழந்திருக்காரு. மீதம் 2 பேர் பலத்த காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட நிலையில மேல் சிகிச்சைக்காக கோவை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. 2 கார்கள்ல பயணம் செஞ்சவங்க கல்லூரி மாணவர்கள் அப்படின்னும் 10 பேர் கல்லூரி விடுமுறை அப்படின்றதுனால ஆசனூர் பகுதியில சுற்றுலாவுக்கு போறதுக்காக ரொம்பவே சந்தோஷத்தோட போனதா கூறப்படுது. சந்தோஷமா நேரத்தை கழிக்க போனவங்க இப்படி சாலை விபத்துல சிக்கி பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. இது தொடர்பா சத்தியமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. ஆறுச்சாமி போன்று வாகனங்களை மறித்து ஸ்ட்ரிக்ட் ஆபீசராக தணிக்கையில் ஈடுபட்ட ஊர்காவல் படை காவலர் வாகன ஓட்டிகளிடம் கையை நீட்டிய போது பரவிய வாட்ஸ்அப் காட்சி. வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா சுங்கச்சாவடியில் இரவு ரோந்து பணியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த 2ஆம் நிலை காவலர் சங்கர் மற்றும் ஊர்காவல் படையை சேர்ந்த நவீன் உள்ளிட்டோர் வாகன ஓட்டிகளிடம் ஓட்டுநர் உரிமம், வாகனத்திற்கான ஆவணங்கள் சரியாக இருக்கிறதா என விசாரித்து இல்லாத பட்சத்தில் அவர்களிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு அவர்களை அனுப்பும் காட்சி சிலரால் வீடியோ பதிவு செய்யப்பட்டு வலைதளத்தில் வெளியிடப்பட இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார்.